ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மினியேச்சராக கார்ட்போர்டில் ஹவுஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம செகண்ட் சேனலில் பாட்டி வீட்டுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக ரெடி பண்ண போகிறோம். பாட்டி வீட்டோட செட்டப் தான் இப்போ நம்ம பண்ண போகிற ஹவுஸ். ஓகேயா? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா வந்த டப்பா இருந்துச்சு. அந்த டப்பா வந்து இந்த வீட்டுக்கு கரெக்டாக செட் ஆகும்னு சொல்லிவிட்டு அதை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு கார்ட்போர்டோட செட்டப் தெரியணுங்கிறதுக்காக ஃபெவிகால் போட்டுட்டு அதே சைஸ்க்கு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி மேலே ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லையும் தெரியக்கூடாதுல்ல, அதனால் அதுக்கும் ஒரு சின்ன நீளமான பீஸ் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. முன்னாடி சைடும் ஒட்டிட்டிங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி தெரியும் ஃபுல்லாக. அதுக்காக தான். வேணும்னா நீங்கள் வந்து இந்த டப்பாக்கு மேலேயே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஃபெவிகால் போட்டேன், பட் இருந்தாலும் அதுக்கு மேலே சரியாக ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன், திரும்பவும் செல்லோ டேப், பெரிய செல்லோ டேப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த மேலே ஒட்டின கார்ட்போர்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கிற மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து படிக்கட்டு வச்ச மாதிரி கீழே வந்து நம்ம படிக்கட்டு வைப்போம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வீடு செட்டப் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் 2 கார்ட்போர்டு வந்து சைடில் வளைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த கார்ட்போர்ட் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு கதவு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்பிளான ஒரு கதவு தான். சும்மா ஒரு டோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் கதவுலாம் இதுக்கு வைக்கல, சும்மா அந்த வழி மட்டும் தான் வைக்கிறேன். ஓகே, அந்த வீட்டுக்கு சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கதவு கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜன்னல் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டி ஜன்னல் இருக்கிற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா? இப்போ இதை வந்துட்டு நம்ம அதில் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன், இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் அதே சைஸில் கட் பண்ணி எடுத்து அதை 2 சைடும் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே செட் பண்ண போகிறோம், அந்த டப்பாக்கு மேலே. ஓகேயா? இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே எடுத்து இப்போ வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 ட்ரையாங்கிள் ஷேப் பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்காகனா இப்படி சைடில் ஒட்டுறதுக்காக. 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸில் வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இப்படி சைடில் ஒட்டியிருக்கேன். அப்போ அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக. ஓகே, உள்ளுக்குள்ளே சைடு ஒட்டிக்கோங்க. வெளி சைடு ஒட்டினீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்து கீழே திருப்பிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒட்டிக்கலாம். அந்த பாக்ஸோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து படிக்கட்டு வைக்க போகிறோம். அதனால் ஓகே, இப்போ அப்படியே அந்த வீட்டை திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பேக் சைட்லேயும் நான் வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வளையிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு குட்டி ஜன்னல், அதுக்கப்புறம் அதில் சின்ன ஒரு கதவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன அந்த கிச்சன் இருக்கிற மாதிரி, குட்டி கிச்சன். நிறைய வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிற வீடெலாம் பார்த்திங்கன்னா சில வீட்டிலலாம் வெளியில் கிச்சன் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக அந்த மாதிரி நான் ஒட்டுறேன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் நம்ம கட் பண்ண அந்த பீஸ் எடுத்து ஹார்டில் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கும் நம்ம தனியாக இது வந்து மேலே அந்த ஓடெல்லாம் செட் பண்ணணும். நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது கூரை தான் செட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், பெருசாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். முன்னாடி வந்துட்டு சின்ன மாடி மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த வீட்டுக்கு. ஆக்சுவலி மாடி மாதிரி ரெடி பண்ணணும்னு ஐடியா கிடையாது. பட் இந்த கார்ட்போர்ட் பார்த்துட்டதுக்கப்புறம் சரி ஓட்டு வீட்லேயும் மாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த ஷீட்டை கிழிக்கிறேன். ஃபுல்லாக கிழிக்காமல் பாதி இடத்துக்கு மட்டும் கிழிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாதி இடத்துக்கு மட்டும் மேலே இருக்கிறது கிழிச்சிட்டு ஃப்ரண்ட் சைடில் அந்த மொட்டை மாடிக்கு இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து கிழிக்காமல் விட்டுடுங்க. இப்போ அதை நான் வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஹார்ட் க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ வந்து தெரியாமல் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் ஹீட் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கணுங்கிறதுக்காக ஒரு தூண் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக உருண்டையான ஷேப்பில் என்கிட்ட ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சு. அதனால் அதையே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி ஒட்டியிருக்கேன். சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தூண் இருக்கும்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு மொட்டை மாடி வச்சுருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு பேம்போ ஸ்டிக் ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன கிச்சன் வச்சோம் இல்லையா, அந்த கிச்சனுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை ஒட்டியிருக்கேன். அதுவும் பார்க்குறதுக்கு குட்டி ஓடு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, குட்டி நிறைய ஓடு செட்டப் பண்ண மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக.
அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன கார்ட்போர்டு வச்சுட்டு கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ண போகிறோம், அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட், ப்ளைன் ஃபோம் ஷீட். அதுக்கப்புறம் கிளாஸ் ஷீட். அந்த கிளாஸ் ஷீட்டை வந்துட்டு அந்த ஜன்னல் எப்படி இருக்கோ அந்த சைஸ்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபோம் ஷீட்டையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஜன்னலில் சின்ன சின்ன சைடில் வந்துட்டு அவுட்லைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் ஷீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், உள்ள ஜன்னல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன். இது வந்து நான் சொல்கிறத விட ஈஸியாக பார்த்தீங்கனாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஜன்னல் நீங்கள் எந்த வீடு செஞ்சுறீங்கனாலும் இந்த மாதிரி ஜன்னல் வச்சு ஒட்டும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 2 ஜன்னல் தான் நம்ம வச்சுருக்கோங்கனால 2 பீஸ் ரெடி பண்ணி அதை வந்து அந்தந்த ஜன்னலில் வச்சு ஒட்டிக்கோங்க, அந்த சைஸ் பார்த்துட்டு. ஓகே. இப்போ நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி வெளியில் ஒன்று ஒட்டினோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கேயும் ஒன்று ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஜன்னல் ரெடி பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே ஒன்று, வெளி சைடு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கதவுலாம் நான் வைக்கல, சும்மா அப்படியே ஓப்பனாக தான் நம்ம வந்து விட்டுற போகிறோம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேம்போ ஸ்டிக் மட்டும் ஒட்டியிருக்கேன். பேம்போ ஸ்டிக் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதனால் இப்போ 2 கதவுக்குமே அந்த மாதிரி பேம்போ ஸ்டிக் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ படிக்கட்டு வச்சிடலாம். படிக்கட்டு வைக்கிறதுக்காக லென்த்தாக ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸை வந்துட்டு நான் நல்லா மடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் மடித்தேன் நான். மடிச்சுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே படிக்கட்டு மாதிரி செட் பண்ணி ஒட்ட போகிறோம். கொஞ்சம் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்படி ஏறி அதுக்கப்புறம் அந்த சைடும் ஏறி போகிற மாதிரி 2 சைடில் படிக்கட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்துட்டு படிக்கட்டு வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், கீழே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அது வந்து ஸ்டிப்பாக நிற்கணுங்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் அந்த உருண்டையாக நீளமாக இருந்துச்சு, அதை எடுத்து ஒட்டி அந்த படிக்கட்டை சேர்த்து இப்படி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு அதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், அதையும் இப்படி சைடில் இப்போல்லாம் வச்சு ஒட்டிக்கோங்க. இது எதுக்காகனா, இந்த மாதிரி கீழேருந்து ஏறிட்டு அந்த சைடில் வந்து மேலே போய்ட்டு அப்படியே மாடிக்கு போகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஓகேயா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி சைடில் எங்கெல்லாம் வந்துட்டு ஒட்டுற மாதிரி வருதோ அந்த இடத்துலலாம் ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழ் சைடும் வந்துட்டு கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும். பட் நான் ஒட்டிட்டதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரிப்பாக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டோட சைடில் அப்போ சுற்றியுமே நான் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்டிப்பாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சரான படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பாருங்கள் நீங்களே. இதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த படிக்கட்டுலேருந்து ஏறி மாடிக்கு போகிற வரையும் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. அவ்வளோதான், கவர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாடிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிறைய மாடிலலாம் பார்த்துருப்பீங்க, செவரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்ட மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கார்ட்போர்டில் சின்ன சின்னதாக நீளமாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஓகேயா. ஓட்டு வீடு மாதிரி செட்டப் தான், பட் வந்து மாடி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் கார்ட்போர்டில் சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேம்போ ஸ்டிக் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ மாடிப்படி ரெடி ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே எல்லாமே வீடு வந்து ஒரு முக்கால்வாசி ரெடி. இப்போ வீட்டுக்கு வெளியில் சைடு வந்து கொஞ்சம் சின்ன கார்டன் மாதிரி ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த இடத்துக்காக என்ன பண்ணுறேன், இன்னொரு பெரிய கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அந்த வீட்டை தூக்கி அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன், இப்படி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இடம் வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், 2 பேம்போ ஸ்டிக் எடுக்கிறேன், கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் வச்சு அந்த பேம்போ ஸ்டிக்கில் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சேர்த்து வச்சு இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. அப்படி ஒட்டும் போது ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகி நம்ம வெளியில் வந்து வேலி மாதிரி அடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஒரே சைஸாக இருக்கணும் எல்லாமே, அதுதான் இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டு கரெக்டாக ஒரே சைஸில் கட் பண்ணி அந்த பேம்போ ஸ்டிக்கில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் இப்போ ஒட்டுறேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து கரெக்டாக அந்த ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்போர்டுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டுறேன் சைடில். இதே மாதிரியே நான் வந்துட்டு இந்த கார்ட்போர்டை சுற்றியுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் செஞ்சு. ஓகே. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றியுமே ஒட்டியிருக்கேன். பட் வந்து எல்லா இடத்துக்கும் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டலை. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த எல் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன் தெரியறதுக்காக. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், கார்ட்போர்ட் பீஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட நிறைய பேம்போ ஸ்டிக் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பக்கம் கூட ஒட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி சேர் மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த சேர் செய்கிறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டு மாதிரி வைக்கணும்னு சொன்னல, கொஞ்சம் அது மேலே ஏறி போகிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், படிக்கட்டுக்காக இது மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை மடித்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக மடித்து வச்சுருந்தேன், அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக ஒன்று மடித்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு கீழே இப்படி வச்சு ஒட்டிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ படிக்கட்டும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். சும்மா கலர் பேப்பர் தான். அந்த பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஃபெவிகால் போட்டுவிட்டு இப்படி சைடில் ஒட்டிக்கோங்க. ஓகே.
அவ்வளோதான் இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கூழாங்கல்லாம் எடுத்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியலாக செடி அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் எங்கிட்ட இருந்த செடியை எடுத்து ரைட் சைடில் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூழாங்கல் எடுத்து சைட்லலாம் ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செட்டப் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. வீட்டோட வெளியே ஒரு சின்ன குட்டி சேர் மாதிரி செஞ்சு ஒட்டலாம். அது வந்துட்டு ஊஞ்சல் இருக்கிற மாதிரி கூட ஒட்டலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நான் சிம்பிளாக இந்த மாதிரியே முடிச்சிட்டேன். ஓகே, கூழாங்கல் வச்சு சைடில் செட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ போட்டு தண்ணி மாதிரி பண்ணியிருக்கேன். தண்ணி இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைட்லேயும் கூழாங்கல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஃபிஷியல் செடி, குட்டி குட்டி புல் அதெல்லாம் வந்து அங்கங்கே வீட்டோட அந்த சைடில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண வேணான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அந்த மேலே வந்துட்டு அந்த ஓடு மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெட் கலர் எடுத்து பண்ணேன். இப்போதைக்கு பெயிண்டிங் என்கிட்ட அவ்வளோ இல்லைன்றனால கொஞ்சம் தான் கம்மியாக பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் எவ்வளோ பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் வந்துட்டு இப்போதைக்கு லாக்டவுன் டைம்னால பெயிண்ட்டு நிறைய கலர்ஸ் இல்லை, தேவையில்லாத கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் தேவைப்படுற கலர் இல்லைங்கிறனால நான் ஒழுங்காக பண்ணல. இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு காயும் வச்சுட்டு அதில் வந்து சின்ன சின்ன பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பாட்டியோட வீட்டுக்கு போகிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங் தமிழில் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கெலாம் நம்ம போவோம்ல, அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் வந்து நம்ம மினி குக்கிங் சேனலில் வரும், அதனால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டோட மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஓட்டு வீடு மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி படிக்கட்டு வச்சுட்டு மேலே மாடி படிக்கட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.